Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான சி.வி. சேகர் தலைமை வகித்த இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் துரைசேந்தில் முன்னிலை வகித்தார். ஒன்றிய செயலாளர் மலை முருகேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சி கூட்டத்தை அதிமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சாதாரண கூட்டத்தில் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களது வார்டுகளில் சாலை வசதி, தெருவிளக்கு வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தருவதில்லை எனவும் அதிமுக கவுன்சிலர்கள் கலா ரமேஷ், லாவண்யா, செல்வராணி ஆகியோர் குற்றம் சாட்டி கூட்டத்தை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகர்மன்ற கூட்டத்துக்கு 1-2 அதிகாரிங்க தான் வராங்க. சேர்மேன் மட்டும்தான் வராங்க. வைஸ் சேர்மன் வர்றது கிடையாது. நாங்கள் வைஸ் சேர்மனுக்கு எதுவும் சேர்மனுக்கு எதுவும் தெரியறதில்ல. நாங்கள் சேர்மன்ட்ட சொன்னால் அதிகாரிகளை பார்த்து செஞ்சு கொடுங்கன்றாங்க. இப்போ அவங்க விவரம் இல்லாதவங்களாம் இருக்காங்க. அடுத்து சரி நம்ம வைஸ் சேர்மன்ட்டு சொல்லன்னு பார்த்தா அவரும் வர்றது கிடையாது. நாங்களும் இப்போ 4 வருஷம் கிட்ட ஆக போகுது. 4 வருஷமாக ஒவ்வொரு நகர்மன்ற கூட்டத்துக்கும் வந்துட்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய மக்கள் பிரச்சனைகளை 30 வார்டு பிரச்சனைகளையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சொன்ன பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனை கூட இன்னும் நடக்கவே இல்லை. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் சேலத்தில் சாலையோர வியாபாரிகளுக்கு ரெயின்கோட் மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் சேலம் மாநகர மாவட்ட பொறுப்பாளருமான சிங்காரம் கலந்து கொண்டு சேலம் கடைவீதி, முதல் அக்ரஹாரம், 2வது அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர வியாபாரிகள் 1000 பேருக்கு ரெயின்கோட் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். கழக எம்ஜிஆர் இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஏ.பி. சக்திவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ.கே.எஸ்.எம். பாலு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரும் நெல்லை கொள்முதல் செய்யாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பேருந்து நிலைய பகுதியில் மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் மா. சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் கண்டன உரையாற்றினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ், திறனற்ற திமுக அரசு விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்யாததால் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஆர். காந்தி, மாநகர கழக செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 5000 மூட்டை கொள்முதல் செய்யப்பட்டால் அந்த சென்டர்லேருந்து உடனடியாக நகரம் செய்யப்பட வேண்டும், மூவ்மெண்ட் வேணும். ஆனால் 5000 மூட்டையும் அப்படியே அங்கேயே இருக்கிறது. வெளியே 5000 மூட்டை விவசாயிகளுடைய மூட்டை கொண்டு அது விற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை கொள்முதல் செய்யாமல் அந்த நெல்லும் நனைந்து கொண்டிருக்கிறது. மோசமான நிலைமை. தமிழ்நாட்டில் இதுவரை இப்படி ஒரு நிலைமை நடந்ததே கிடையாது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் சார்பில் கருக்குப்பேட்டை பகுதியில் பாக முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அக்ரி நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் சிறப்பு அழைப்பாளராக இதில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். இதேபோல் சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் டி. வினோத்தும் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுக 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ், பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கிழித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் 54வது தொடக்க விழாவை முன்னிட்டு திருமங்கலம், சொக்கானூரணி, நாகமலை, புதுக்கோட்டை, சமயநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கழகத்தினர் வைத்திருந்த பேனர்களும் சுவரொட்டிகளும் கிழிக்கப்பட்டுள்ளன. கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுபோன்ற செயல்கள் அரங்கேறியுள்ளதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.